சோலெக்ஸ் கார்பரேட்டர் அப்படிங்கிறது சிம்பிள் கார்பரேட்டரோட அப்டேட்டட் தான் இந்த சோலெக்ஸ் கார்பரேட்டர் அப்படிங்கிறது. சிம்பிள் கார்பரேட்டரில் இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அது பெட்ரோலையும் காற்றையும் கலந்து தராது. அப்புறம் கூலிங்கான டைமில் ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் சரி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த சோலெக்ஸ் கார்பரேட்டர் அப்படிங்கிறது. வாங்க இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி ஃபியூவல் போகும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி வண்டி மூவ் ஆகலை ஆனால் என்ஜின் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி ஃபியூவல் தருது. ஒரு 20-30 கிலோமீட்டரில் போனால் எவ்வளோ ஃபியூவல் தருது. 40-50 போனால் எவ்வளோ தருது. ஆக்சலரேஷனில் அதுக்கு மேலே போனால் எவ்வளோ ஃபியூவல் தருது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லிவர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிவரை இழுத்தோம்னா அந்த லிவர் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும்னா ஒரு டிஸ்க் மாதிரி உள்ளே இருக்கும். அதோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சின்ன ஹோலு, கீழே வந்து பெரிய ஹோலு அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எதோட ஜாயின்ல இருக்கும்னா இந்த ஃப்ளோட்டிங் சேம்பருக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் வரத்துக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் சேம்பர் வழியாக இந்த ஹோல் வழியாக உள்ளே வரும். ஏர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அந்த ஒரு ஏர் பேசேஜ் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. அது வழியாக ஏர் வரும். ரெண்டும் கலந்து கீழே இருக்கிற இந்த ஹோல் வழியாக உள்ளே போய் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறப்ப ஏர் ப்ளஸ் பெட்ரோல் போகும்.